வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி என்னென்னா கேரட் கீர் தாங்க. ஸோ நல்ல வெயிலுக்கு இப்போ நம்ம சில்லுன்னு குடிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 2 கேரட் எடுத்திருக்கேன் நான். நல்ல தூளெல்லாம் எடுத்துகிட்டு பீல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நட்ஸ் வந்துட்டு பாதாமும் முந்திரியும் சுடு தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு தோல் சீக்கிரமாக பீல் பண்ண முடியும். பாதாமுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கேரட் வந்துட்டு இவ்வளோ பெருசு பெருசாக கட் பண்ணி நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். 2 விசில்ஸ் வச்சுருங்க. அப்புறமா அந்த கேரட் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நம்ம பீல் பண்ணி வச்சுருக்க பாதாம் அண்டு முந்திரி அண்டு ஏலக்காய் 3 போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து பால் வந்து ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்க பால் அகைன் கொதிக்க வைக்கலாம். அகைன் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்து நம்ம இந்த பேஸ்ட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கேரட் கீருக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேரட் பேஸ்ட்டு எடுத்து அதில் போட்டு நல்லா லம்ஸ் இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் திக்காக. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சாஃப்ரான் வந்துட்டு ஒரு 2-3 போட்டு அந்த ஃப்ளேவருக்காக இது போட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, சில்லுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.